சார் யார் சார் விஐபி? எல்லாம் ரெடி, லைட்டிங்லாம் பக்கா செட் பண்ணிட்டா சார். வந்துட்டே இருக்காங்களா? சரி சார் சரி. இல்லை சார், நான் ஏன் சார் கோவப்பட போகிறேன் சார்? என்ன சார் நீங்கள், உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன் சார். சத்தியமாக சார். ஐயோ ஐயோ ஆமாம் சார். சரி சார், அனுப்பிவிடுங்க சார். அறிவு கட்ட யார் நீ? விஐபி? அம்மா விஐபி பாக்கெட்லாம் எதுவும் இல்லை ஐயா, அங்கே கை விடாதீங்க. வேணாம் வேணாம், பாக்கெட். ஏய் நண்டவா. யார் சார்? என்ன சார்? யார் சார்? ஏய் கொசுலாம் அங்கே இல்லைப்பா. சாருக்காக. என்ன என்ன இது பாரு நண்டவா. கேரவன் ரெடியா? யாருக்கு? சாருக்கு. சாரா? எந்த சாரு? எங்க சார் இப்ப விஐபி வராரு, அவருக்காக கேரவன் பிளஸ் அவர் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அடிக்கடி. சாப்பிட சொல்லு, எனக்கு சேர்த்து வாங்கி நான் சொல்லுப்பா. நீங்க தான் வாங்கி தரணும். நாங்களா கிழிஞ்சது? ஆமா, செட்ல ஏசி கிடையாதா? ஏசி போட்டா சத்தம் வரையா? ஃபுல் ஏசி வைக்கணும். சாருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு. அப்ப டாக்டர் போய் பாரியா? அதெல்லாம் கிடையாது, அவர் கேக்குறத டைமுக்கு வந்துட்டே இருக்கணும். அப்படியா? நீங்க என்ன இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பேசுறீங்க? ஓகே ஓகே. என்ன என்ன சார் சொல்லுங்க, யாரு வருது? இது தொழிலதிபரா? விடு விடுங்க, பேர்லாம் வேணாம். என்ன தொழில் சார்? நான் பில்டப் படிக்கிறேன். ஓப்பனிங் கொடுத்துருவா? ஓப்பனிங் கொடுத்துட்டுமா? ஓகே 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 ஓகே. கேமரா ரெடி இல்ல? அப்படியே போயிடலாம். ரோலிங்ல இருக்கா? ரோலிங். வணக்கம் நேயர்களே. வாரந்தோறும் வித்தியாசமான முறையில் நம்மளுடைய double.com நிகழ்ச்சியில் ஒரு விஐபியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு மிக பெரும் புள்ளி என்றுதான் சொல்லலாம். இந்திய அளவில் மாத்திரமல்லாமல் உலக அளவில் பணக்காரர்களின் வரிசையில் மிக இளம் வயதில் 22ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு வயது பார்த்தீர்கள் எனில் 33 வயது தான். இந்த இளம் வயதில் ஏகப்பட்ட விருதுகள் இந்த தொழிலுக்காக வாங்கியிருக்கிறார். அவருடைய தொழில்துறையில் முன்னேற்றத்தை கருதி பல மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் விருதுகள் கொடுத்திருக்கிறது. இவரை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மேதை, ஒரு தொழில் வல்லுநர், இந்த உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிக பிரபலமானவர் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு சந்தோஷத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. யோ, யாரு அது பிச்சைக்காரலாம் உள்ள வர்றது? வெளியே அனுப்பிவிடியா? அவர்தான் சாரா? வணக்கம் சார், உட்காருங்க சார். சார், இது எனக்கு தாங்க முடியாத ஒரு இதுவா இருக்கு. எப்படி நீங்க என்னத்தை எப்படி? ஒரு நிமிஷம் இருங்க. பேட்டி தானே? ஆமா. நீ எதுக்கு இருக்கிற? செக் பண்ணிட்டல? செக் பண்ணிட்டேன் சார், நோ ப்ராப்ளம் சார். அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருக்குற ஃபோனு வந்து அட்டன் பண்ண சொல்லு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலம் தான் உள்ளே வர சொல்லு. ஓகே சார். அந்த ஃபைனான்ஸ் டீலிங் என்ன, நீ வெளியே போய் அங்கே பாரு. இங்கே நிற்க தேவையில்ல, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. போ. சொல்லியாச்சா? ஓகே, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு. சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் டைம் இருக்குது, அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் டக்குன்னு எதுவாக இருந்தாலும் கேளு. சார் எப்படி சார்? நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வந்து இந்த சேர்ல உட்கார வச்சு ஒரு பிச்சைக்காரனை நான் பேட்டி எடுப்பேன்னு. பிச்சைக்காரன்றது ஐயோ, பிச்சைக்காரன்றது கேவலமாக நினைக்கிறியா? இல்லை, கேவலமா நினைக்கல. பட் கேவலம் அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கேவலம்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இங்கே வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன், நடிகராக இருக்கேன். சரி, ஒரு சேனலில் ஒரு முக்கிய போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்தா போவீங்களா? போவேன். ஒரு நிர்வாகம் பண்ணுற திறமை இருக்கா? திறமை இருக்கு சார். ஒரு முழு சேனல் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா பார்த்துப்பியா? யார் ஓப்பன் பண்ணி? இல்லை, ஓப்பன் பண்ணி கொடுத்தா பார்த்துப்பியா? பார்த்துப்பேன் சார், நான் நிறைய பேரை மெயின்டைன் பண்ணிப்பேன். சரி, பிச்சை எடுக்க போவியா? பிச்சை எடுக்கிறதுக்கு நான் எப்படி? தெரியுது இல்லை, அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது இல்லை. ஒரு நிர்வாகம் கூட பண்ணிடலாம், ஒரு பிச்சைக்காரன் ஆகிறது தான் கஷ்டம். நீங்க கோவப்படுறீங்க. இல்ல கை கொடுங்க, பரவாயில்ல. கை குளிச்சிங்களா? பரவாயில்ல, கை கொடுங்க. சாரி சரி, ஓகே, ஐ வெரி சாரி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியாக நடத்துவோம். ஓகே, இன்னைக்கு விஐபி வந்துருங்க. உங்களோட பேர் என்ன? என் பேர் டோல்கேட்ஸ் ப்ரௌன். டோல்கேட்ஸ் ப்ரௌன், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. பட் உங்களோட ஒரிஜினல் பேர் என்ன? பிச்சைக்கண்ணு. பிச்சைக்கண்ணு. ஏன் பிச்சைக்கண்ணு டோல்கேட்ஸ் ப்ரௌன் மாற்றிக்கிட்டீங்க? அது இந்தியா லெவலில் இந்த பேர் தெரியும், ஃபாரின்ல இருக்க அந்த வாயில் வரமாட்டேன்றதுக்காக பேரை மாற்றிக்கிட்டேன். டோல்கேட்ஸ் ப்ரௌன். இதுக்கு ஏதாவது மீனிங் வச்சிருக்கீங்களா இல்லை சும்மா தானே? அது ஒவ்வொரு கேட்டுக்கு டோல்கேட்னு வாங்க இல்லையா, அது டோல்கேட் ப்ரௌன் அப்படின்றது வந்து ஃபாரின் கிராமரில் அது கரெக்டாக இருக்கும். இல்லை, நான் நினச்சிட்டேன் ஒருவேளை நீங்கள் டோல்கேட்டாக பிச்சை எடுப்பீங்களோ அப்படின்ட்டு, அதனால நீங்கள் டோல்கேட்ஸ் ப்ரௌன். நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? நான்
என்னங்க இல்லை நீ நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிற? இல்ல நான் தான் உங்களை கேள்வி இல்லை கேட்குறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எவ்வளோ சம்பாதிக்கிற? மாசம் நான் இந்த ஷோ அந்த ஷோ அப்படி இப்படின்னு போய் அங்க எங்கன்னு போய் குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். சம்பாதிப்பேன். ஆமா இங்கே வந்து நின்னால என் செக்யூரிட்டி ஆமா 1,75,000 புடிப்பு போக வாங்கிட்டேன். வருஷத்துக்கா மாசத்துக்கு மாசத்துக்கா? மாசத்துக்கு என்னங்க அநியாயமா இருக்கு. உனக்கு எவ்வளோ 25,000? ஆமாங்க. என்னுடைய அரை நாள் வருமானம். அரை நாள் வருமானம் 25. என்ன சொல்றீங்க சார்? எப்படி சார் பிச்சை எடுக்கிறதுல 20? ஒரு நாளைக்கு 50,000 கலெக்ட் ஆகும். நீ எத்தனை மணி டியூட்டி பார்க்குற? நான் இங்க எல்லாருமே எங்களோட ஸ்டாஃபுங்க எல்லாருமே 8 ஹவர்ஸ் தான் பார்க்குறோம். நான் இப்போ 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குறேன். 24 மணி நேரம் எப்படிங்க நீங்க வேலை செய்ய முடியும்? நைட்டு படுக்கும்போது கூட டவுல் விரிச்சு வச்சுட்டு படுக்கணும். ஆன் டியூட்டி தான் அப்போ. இதில் வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, கிருத்திகை இன்னைக்கெல்லாம் 75 தொடும். அவ்வளோ வருமானம் வருதா இதுல? வருதுரா. நீங்க சொல்லுங்கடா, சொல்ல தப்பு இல்லை. ஏன்னா நல்ல வருமானம், நல்ல தொழில் அதிபர். சரி சார், ஒரு சின்ன கேள்வி. நீங்க பாரம்பரியமா பிச்சை எடுக்கிறவரா இல்லைன்னா பாதியில பிச்சை எடுக்கிறவரா? பாரம்பரியமா பாதியிலேருந்து பிச்சை எடுக்கிறேன். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. அவங்களும் பிச்சைக்காரியா? இல்லை அப்போ பிச்சை இருந்தாங்க, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் வருமானமே வீட்டில் வைக்க இல்லை. நம்ம லேண்ட் வாங்கி போட முடியல. எல்லாம் யூஎஸ்ல படிக்குது, கனடாவில் 2 குழந்தை படிக்குது. எத்தனை குழந்தைங்க மொத்தம் உங்களுக்கு? மொத்தம் 3. மொத்தம் 3. யூஎஸ்ல 1, கனடாவில் 2. ஓ, எல்லாம் பொம்பளை பிள்ளைகளா ஆம்பளை பிள்ளைகளா? இல்லை ஆம்பளை பிள்ளையும் இருக்கு, பொம்பளை பிள்ளையும் இருக்கு. அவங்கள ஏதாவது எதிர்காலத்தில் பிச்சை எடுக்கிற ஐடியா இருக்கா? இல்லை, அது நல்ல வருமானம் தான் வரும். அதுங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை சார், நான் ரீசெண்டாக ஒரு பேப்பரில் படித்தேன். என்னன்னா ஃபாரின்ல ஒரு பிச்சைக்காரை வந்து 6 கோடிக்கு சொத்து சேர்த்துருக்கலாம். சரி, அந்த வகையில் பார்த்தா நீங்களும் அந்த மாதிரி கோடியில கிட்ட வந்து அது வந்து அதுக்கு ஒரு கேவலப்படுத்துறதுக்காகவே பேப்பரில் போட்டிருக்காங்க. 6 கோடின்றது கேவலம் இல்லைங்க. நானே இன்னும் கோடி கணக்கு தொடருங்க. 6 கோடிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு எவ்வளோ? 600 கோடியை அனாவசியமாக சம்பாதிக்கலாம். அது 6 கோடி ஒன்றுமே இல்லை. நம்ம இந்தியாவிலேயே 600 கோடி சம்பாதிக்கலாம் தெரியுமா? வரியா நீ? நாளைக்கு வரியா? சங்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு? சங்கத்தில் ஜாயின் பண்ணு. சங்கத்தில் ஜாயின் பண்ணுறது ஒரு 3 கோடி ரூபாய் இருக்கா? சங்கத்தில் சேர்த்து விட்றேன். என்னையா 3 கோடியா? ஏங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமாங்க? எப்படிங்க இதெல்லாம் உங்களால் முடிஞ்சது? நீ காலையில் என்ன சாப்பிட்ற? காலையில் இட்லி தோசை. சரி, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுற? அதுக்கு எப்படி தினமே டிஃபனுக்கே வந்து 30 ரூபா 32 ரூபாய். மத்தியானம் மதியம் மீல்ஸ் அது பரவாயில்ல, 50 ரூபாயில் வாங்கிப்போம். எவ்வளோ ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிற? ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் சேர்த்தா ஒரு 300 ரூபா. அது எடுத்து 300 ரூபா பேண்ட் எடுத்தாலே நான் 3 வருஷம் போட்டு 10 வச்சு வச்சு. சரி, ரைட்டு. அது ஒன்று தான் நீ உருப்படியாக பண்ணியிருக்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் அதெல்லாம் போடுறதில்ல. ட்ரெஸ்ஸே போட, சாப்பாடு ஊர்கிட்ட வாங்கிக்கிறது, துணிமணியும் அவங்க கொடுக்கறது, அப்புறம் குளிக்கிறது கிடையாது. அப்போ தண்ணி மிச்சம் நாட்டுக்கு நான் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களால் ஷாம்பு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி மிச்சம் பண்ணால் தான் காசு சம்பாதிக்க முடியும். நீ 4 நாள் வந்து பாரு, நீ மிச்சம் பண்ணுவேன். இதே மாதிரி வாயா 4லேருந்து வரலாம். ஆனால் உங்களுக்கு 3 கோடி கட்டணுன்றீங்களா? உனக்கு வேணா அந்த தக்கல்ல புக் பண்ணி தட்டா? இதுக்கு தக்கல் கூட பிச்சைக்காரர்கள என்னையா? அது அநியாயமா இருக்கு, ஓவரா இருக்கு. தக்கல்ல இருக்கு, அது 2.5 லட்சம் ரூபாய் ஆரம்பத்தில் கட்டணும். 3 தெரு உனக்கு அலோவ் பண்ணுவோம். 3 தெரு உனக்கு அலோவ் பண்ணுவோம். அந்த 3 தெருவில் நீ பிச்சை எடுக்கணும். ஓகே பிச்சைக்காரன் சார், இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. என்ன புள்ளி விவரம்னா, நம்ம நாட்டில் வந்து அதிக பிச்சைக்காரர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக ஹைதராபாத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து மாத வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 20,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சம்பாதிக்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் அதிக பிச்சைக்காரர்கள் இருக்கும் நாடாக கருதப்படுது. இது வந்து ஒரு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு தானே? கௌரவம் இல்லைல்ல? எப்படி சொல்கிறீங்க? பின்ன பாருங்களேன், இதான் பிச்சைக்காரருக்கு நாடுப்பா, பிச்சைக்காரருக்கு சொல்லும் போதே ஒரு ஒரு இரிட்டேட்டிங். இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு வலிமையான நாடு, இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே நாங்கள் தான், தெரியுமா? ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? உங்களால தான் இந்தியா வந்து வல்லரசுன்னு சொல்றாங்களா? எப்படி? பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். எப்படி புரியல எனக்கு? பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பைசா 50 பைசா அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம்னு ஒரு தடை விதிச்சோம். எங்கள் சங்கத்தில் சொல்லிட்டு அது மாதிரி வாங்காதீங்க, உயிரே போனாலும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அது நாங்கள்லாம் வந்து கட்டுக்கோப்போட சொல்கிறத கேட்போம் எங்கள் சங்கத்தில். உங்கள் மாதிரிலாம் கிடையாது, இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே எதிர்கட்சி அப்படி இப்படிலாம் கிடையாது எங்களுக்கு. அப்போ நாங்கள் வாங்காமல் நிறுத்தின உடனே இந்தியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்போ 4,000 வாங்க மாட்டுறாங்க, இவங்களே வாங்காதப்ப இதை எப்படி யூஸ் பண்ணுறது? உடனே அது ஒழிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் 4 50 பைசா வாங்கலன்னு தான் கவர்மெண்ட்டே தடை பண்ணிச்சு. அப்புறம் 1 ரூபா 2 ரூபாய்க்கு அதே மாதிரி சொன்னோம்.
ஓ ஆமா, அந்த ₹1 ₹2 நோட்டு இருந்தது முன்னாடி. அதையும் தடை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ₹5 ₹10 வாங்க வேணாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்காக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அநேகமாக இது இந்த வருஷத்துக்குள்ள அது தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பொருளாதார முன்னேற்றமே உங்களால தான்றீங்க. பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஷேரில் எதனா போட்டிருக்கீங்களா? இந்தியாவுடைய ஷேர் இன்றைய நேற்று நைட்டு 9:30 மணிக்கு ஒரு மார்க்கெட் முடிஞ்சுது. அது சென்செட் வந்து 15,000 புள்ளி உயர்ந்திருக்கு. என்ன செட்டு? சென்செட் தெரியாதா? சென்செட்டு தெரியும் எனக்கு. சென்செட் சேவிங் செட் தெரியும் எனக்கு. இது சென்செட்னா எப்படின்னு தெரியும். நிஃப்டி வந்து 6,000 குறைஞ்சிருக்கு. நிஃப்டி நேற்று நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஷேரை வாபஸ் வாங்கிட்டேன். வேணாம் நான் வந்து கொடுத்துட்றேன்னு. நேற்றே மார்க்கெட் சரிஞ்சு போச்சு. என்னங்க இது? நிஃப்டி சென்செட்ல தெரியாதா? இல்ல நிப்டி தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கு காப்படி அரைப்படி இருக்கு, அது தெரியும். இது நிப்டினா எப்படின்னு தெரியல. சரி, உங்க பேர்ல ஷேர் எதுனா இருக்கா? இல்ல எங்க வீட்டுல 4-5 சேர் இருக்கு, அவ்வளவுதான். என் பேர்ல எதுவும் ஷேர் இல்லைங்க. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதா? ஷேர் மார்க்கெட் நேரம் பேசுறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மூர் மார்க்கெட் தெரியும், ஷேர் மார்க்கெட் தெரியலீங்களா? யோ சார் அர்ஜுன் கால் சார், மும்பையில் ஷேர் மார்க்கெட் விஷயமா ஒரு கால். ஷேரா? हेलो, हाँ संजय साहब, अच्छा बोलो साहब। 50 करोड़ है, बहुत अच्छा। ये अभी नहीं है भाई, इधर का कुछ भी नहीं है। अच्छा, अरे समझे भाई, चुप करो भाई, हमको दिया ना। कल सुबह 8 बजे में तुम आओ, मैं दिया। बैंक में ट्रांसैक्शन है। अरे कितना बैंक? 10 बैंक का दिया। अच्छा भाई, ये पागल है इधर। हमको एक टीवी प्रोग्राम है ना, आएगा। अच्छा शुक्रिया। என்ன சார், என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்க நீங்க? ஹிந்தியும் தெரியாதா உனக்கு? ஹிந்தி அது சார். உங்களுக்கு மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் சார் தெரியும்? தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா, குஜராத்தி, ஒடிசி, பஞ்சாபி, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு. மொத்தம் டோட்டலா எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? 78. அப்புறம் ஒரு சில மொழிகளை வந்து படிக்க தெரியாது, வெறும் பேச தெரியும். அந்த மாதிரி ஒரு 67. இதெல்லாம் எங்க போய் எந்த ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டீங்க நீங்க? இதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ஊரா நம்ம பிச்சை எடுக்கும்போது கற்றுக்க வேண்டியதுதான். இதுக்குன்னா கிளாஸ், அது உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணுறது, செலவு பண்ணி படிக்கணும்னு. ஏன்னா இல்ல தொழில் கல்வி மாதிரி நாங்கள் தொழிலும் செஞ்சுட்டு அப்படியே படிப்போம். இது இல்ல நாங்கள் நடிக்க வரும்போதே நடிக்கிறதுக்கு படிச்சுட்டு வருவோம், காம்பேரிங் பண்ண வரும்போது காம்பேரிங் படிச்சுட்டு வருவோம். அப்பதான் ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி நீங்க இப்போ கத்துக்கிட்டது அப்படியே அனுபவத்தில் கத்துக்கிட்டீங்க. ஆமாம். முதன் முறையாக உங்களுடைய வெளிநாட்டு பிச்சை எப்பொழுது ஏற்பட்டது உங்களுடைய வாழ்க்கை? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் ட்ரெயினில், பஸ்ஸில், பஸ் ஸ்டாண்டில், கோயிலில் எல்லாம் பிச்சை எடுத்தாச்சு, பார்த்துருக்கோங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வித்தியாசம் வேணும், நம்ம வந்து வளர்ந்துருக்கோன்னு தெரியணுன்றதுக்காக ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா நீங்கள்? ஃப்ளைட்டில் போயிருக்கேன். ஆனால் ஃப்ளைட்டில் தான் பிச்சை எடுத்தேன் நான். ஓ, ஃப்ளைட்லேயே போய் பிச்சை எடுத்தேன் எல்லாருக்கிட்டையும். பட் பெரிய கலெக்ஷன் இல்லை, ஒரு மன திருப்தி இருந்தது நம்ம ஃப்ளைட்டில் பிச்சை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அப்படியே போய் ஒரு சுற்றுப்பயணமாக போய் ஒரு 8-9 கண்ட்ரி போனேன். கடைசியில் மறுபடியும் வரும்போது ஷிப்பில் தான் வந்தேன். ஷிப்பில் பிச்சை எடுத்துகிட்டு வந்தேன் வரும்போது. அதில் பிச்சை அந்தளவுக்கு பெரிய கலெக்ஷன் இல்லை, ஆனால் வந்து முதல் முறையாக வந்து ஃப்ளைட்லேயும் ஷிப்லேயும் பிச்சை எடுத்தது நான் தான்ட்டு ஒரு பெரிய அவார்டு ஒன்று, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் விருது வாங்கியிருக்கேன். அது மாதிரி பல விருதுகள், பல நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஓ சார், இந்த பிச்சை எடுக்கிறதுல கூட இவ்வளோ பல வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. இதில் ஏதாவது சிக்கல் வந்திருக்கா? இல்லை இது மாதிரி ஃப்ளைட்டில், கப்பலில் பிச்சை எடுக்கும்போது அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் லெட்ரு போட்டு பர்மிஷன்? இல்லை, அது வந்து எல்லா நாட்டிலையுமே அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம உடை பார்த்துட்டு எந்த நாட்டிலையுமே கேட்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இது இருந்தால் போதும். சரி சார், இப்படி இருந்தால் இப்போ இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுனால பணத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? என்ன நீ லூசுத்தனமாகவே கேட்கணும் முடிவு பண்ணி கேட்குறியா? இல்லை உங்களுக்கு அறிவு இல்லாமே நீங்கள் இங்கே எப்படி உட்கார வச்சுருக்காங்களா? இப்படி இது இல்லை, என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இப்போ தான் லைட்டாக வருதுன்னு சொன்னாங்க. எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்? ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் நடந்து போய் பிச்சை எடுக்கிறேன். நடக்கிறவனுக்கு சுகர் வராது தெரியுமா? நல்லா பேசணும். நீங்கள் வந்து பேசுகிற தொழில் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வரல, அந்த ஃப்ளோ சரியாக வரமாட்டேங்குது. அதுக்கு என்னென்னா நீங்கள் என்ன மாதிரி மா தாயே சோறு போடுங்கம்மா ஐயா அப்படி ராகம் வருதா? டோன் நல்லா இருக்கும். மா தாயே
அவ்வளோ சைலண்டாக கத்தக்கூடாது. நம்ம கேட்கறது 7 வீட்டுக்கு ஏஞ்சி உக்காந்துக்கணும். மா தாயே சொல்லு. மா தாயே. கட் பண்ணு கட் பண்ணு. அந்த இடத்துல அவ்வளோ எக்ஸ்ட்ரா போகுது. மா அது மாடு கட்டுற மாதிரி இருக்கு. மா தாயே லாஸ்ட்ல கட்டு. மா தாயே. புரிய மாட்டேங்குது உங்களுக்கு சரியா. என்ன சார்? இந்த அடி வயிற்றுலேருந்து மா தாயே சோறு போடுமா. நல்லா இருக்கு சார். இப்போ கத்துறேன் பாருங்க சார். இப்போ கத்துறேன். இங்கதான் சார். அங்கேருந்து அடி வயிற்றுலேருந்து வரணும். மா தாயே சோறு போடுங்கம்மா, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுமா, அவ்வளவுதான். என் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குமா. ஓ அவ்வளோதான். என்ன பிச்சை எடுக்க வச்சிட்ட? நானா பிச்சை எடுக்க வரேன்னு சொன்னேன்? நான் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற. அது என்ன பெனிஃபிட் கேட்டல, இது வருது இந்த சவுண்டு. ஓ இப்போ இந்த நடக்கிறதால சுகர் கிடையாது. ஓ தலை குளிக்கலாம் ஷாம்பு செலவு கிடையாது. குளிக்கிறதே இல்லையா இப்போ நீ? குளிக்கிறதால சோப்பு செலவு கிடையாது. ஓ சோறுக்காக பெரிய செலவு கிடையாது. 4 வீட்டில் வாங்கிக்க போகிறோம். ஓ அப்புறம் என்ன பெனிஃபிட் வேணும்? என்ன வேணும்? இருக்க இடம். ஆமா தேவை கிடையாது. வேணாம் தேவை கிடையாது. எங்க வேணா இருந்துடலாம். ஐயோ என்னையா துண்ண சோறு செய்ய தேவையில்ல. 4 வீட்டில் வாங்கி சாப்பிட போறேன். ஓ சாப்பிடு, ஆனா நீ செய்ய வேண்டியது. கொடுத்த உடை உந்து தேவையில்ல. எதனா கிழிஞ்சு எடுத்து போடு. எவன் கொடுக்குறானா வாங்கி. லூசா நீ இதெல்லாம் வாங்கி நீ எத்தனை ட்ரெஸ் வாங்குற சொல்ல? லூசா இருந்தா கூட நீ போட்டலாம் போல இருக்கு. அவ்வளவுதான். நான் ட்ரெஸ் வருஷத்துக்கு செலவு பண்ற. 3 வாங்குவேன். அதான் நீ செலவு இதெல்லாம் பண்ற. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாரு. ஓ சரி, வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த கக்கத்துல ஏதோ மூட்டை வச்சிருக்கேன், எடுத்து அப்படி ஓரமாவே இல்ல வெளியே தூக்கி போட. அப்புறம் எதனா கேட்டு சேனல்ல ப்ரோக்ராம் போயிருக்கேன்னு பாத்துருக்கேன். இப்ப மட்டும் நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போகும்போது சரி போறமேனு பிளாட்டினா வாங்கி போயின்னு இருக்கேன். இது பிளாட்டினாவா? யோ நாங்கெல்லாம் வீட்டுக்கு போகும்போது பதார்த்தம் வாங்குறதுக்கே யோசிப்போம், நீ பிளாட்டினான்றா? அது எவ்வளவு ரேட்டு தெரியுமா? சும்மா தெரியுமா? நீ என்னையே கேட்குற? தெரிஞ்சுதானடா வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு எடுத்த காத்து எக்ஸ்ட்ரா. ஓ இந்த கோயிலில் ஏதோ திருவிழாவான், போய் உக்காந்து ஜாஸ்தி கலெக்ஷனு. சரி அது எதுவுமே வீட்டில் வைக்க இடம் கிடையாது. சரி பிளாட்டினாவை வாங்கி போய் போடுவோன்றதுக்காக வாங்கி வந்துருக்கேன். சரி நீங்க இந்த ஐடிலாம் ஃபைல் பண்றீங்களா? எல்லாம் மினிஸ்டர் லெவலில் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம். ஓ அப்போ இதெல்லாம் பண்றதில்ல. இது பண்ண தேவையில்ல. நான் எந்த வருமானத்தை காமிப்பேன்? கோபி 5 ரூபா போட்டார், சுந்தர் 8 ரூபா போட்டார்னு எழுதியா கொடுக்க முடியும்? இல்லை அதுக்கு பில்லு தான் கொடுக்க முடியுமா? லூசுத்தனமாவே கேட்டுக்க. நீ ஒரு வாரம் என் கூட வா. நான் எங்க வந்து சம்பாதிக்கிறேன், எப்படி சம்பாதிக்கிறேன், எப்படி உயர்ந்தேன் அப்படின்னு தெரியும். அது பொறுமை இதுல வந்து எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு பொறுமையா வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா பொறுமை தேவை. அது என்கிட்ட இருக்கு. என்ன பொறுமை? போய் கேட்போம். ஐயா அப்படின்னு ஒண்ணு ஏ பாப்பா அப்படின்வான் சொல்லுவானே. ஆனா கொஞ்சம் கூட நம்ம தயங்க கூடாது. ஏதாவது போடுங்கயா சொல்லு. ஏதாவது போடுங்கயா. அது மாதிரி ஏதாவது போடுங்கயா. அவன் அப்போ ஒரு அப்படின்னா கூட போக கூடாது. அவன் கிட்ட காசு வாங்குற வரைக்கும் கூடாது. யா 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 சொல்லு. ஐயா ஐயா ஓ இரு இரு இரு. யாருக்கு சகிப்புத்தன்மை பொறுமைத்தன்மை இல்லைன்ற? எங்களுக்கும் பொறுமைத்தன்மை இருக்கு தெரியுமில்ல. உங்களுக்கு என்ன அப்படி பொறுமை இருக்கு? இங்க வந்து பாரு தெரியும். ஒவ்வொரு ஷோ பண்றதுக்கும் நாங்க வந்து 7-8 கான்செப்ட சொல்லுவோம். முதல் கான்செப்ட் சொல்லும் போதே அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் கேட்பாரு, இதுவா இது வேணாம் வேற சொல்லு அப்படின்னு. நாங்க அதை விட்டுட்டு வேற சொல்லுவோம். இப்படி 4 சொன்னதான் யோ இந்த கான்செப்டே சரியில்லை, வேற வாங்கிட்டு வா, வேற எடுத்துட்டு வான்னு. அப்புறம் வேற போன்ல சொல்லுவோம், இது சரிப்பட்ட நேரடியா வந்து சொல்லணும். இப்படி பல டைம் சொல்லிதான் இந்த ஷூட்டிங்கே போடுறோம். எங்களுக்கும் பொறுமைத்தன்மை இருக்கு தெரியுமில்ல. பொறுமை இருக்கிறதால வருமானம் வருதோ இல்லையோ, நான் சொல்ற பொறுமை இருந்தா கண்டிப்பா காசு போட்டு போவோம். நீ ஃப்ளைட்ல போயிருக்கியா? முதல்ல ஃப்ளைட்ல போனது இல்லைங்க சத்தியமா. இந்த தடவை நான் கோட்டால கூட்டின்னு போறேன். உனக்கு கோட்டாலாம் இருக்கா? பிச்சைக்கார கோட்டான்னு ஒன்று இருக்கு. நாங்கள் அடுத்த வாரம் டூர் போகிறோம். ஹாங்காங் பேங்காங் 2த்துக்கும் சேர்த்து. அதை ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறோம். நீ வரதா இருந்தா சொல்லு. நீங்க கூட போறீங்களா ரிலாக்ஸேஷனுக்காக? நீங்க கூட என்ன அர்த்தம்? இல்ல நீங்க பிச்சை எடுக்கிறதே ஃபுல்லா 24 ஹவர்ஸ் பிச்சை எடுக்கிறீங்களா? எப்படி அங்க போய் சும்மா இருப்பீங்க? சம்மர் ஹாலிடே வெயில் இங்க தாங்காது. ஓ பேங்காங் போனோம், ஆஸ்திரேலியா போனோம். ஆஸ்திரேலியாவில் நல்ல குளிரா இருக்கும். நீங்க இந்த ஊட்டிக்கு போவீங்களா? ரொம்ப டர்ட்டியா இருக்கு, இடம் சரியில்லை, குப்பையா இருக்கு. அந்த இடத்துக்குலாம் போறீங்க. இந்த ஹனிமூனுக்கு போறீங்க பாரு, ஐயோ ஊட்டி கொடைக்கானலுக்கா போவீங்க, அதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நல்லா ஆஸ்திரேலியா போங்க. நியூசிலாந்து இன்னும் நல்லா இருக்கு. இந்த நியூசிலாந்துல இது எடுக்கணும்ல, பாஸ்போர்ட் எடுக்கணும்ல. உங்களுக்கு எடுக்க போகணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இது மாதிரி போனால் எங்களை அனுப்பிச்சிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை. அதில் என்ன இன்னொரு பெனிஃபிட்னா, போகும்போதும் பிச்சை எடுத்துட்டு போகலாம், வரும்போதும் பிச்சை எடுத்துருவாங்க. அப்போ ஆன் டியூட்டியில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், கலெக்ஷன். மிஸ்டர்
யாரையா என்னையா பேச ஆரம்பிச்சு அர்ஜென்ட் சார். என்னையா சார், அதெல்லாம் ரெண்டு கால் break- வந்து சார். என்னம்மா ஒண்ணு வந்து அந்த மவுண்ட் ரோட்ல பில்டிங் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது ஆமா. விஷயமா ஓனர் கால் பண்ணியிருந்தாரு. எவ்வளோ க்ரோஸ் சொல்லியிருக்கான் அவன் நேற்றுலேருந்து தொல்லை பண்ணிட்டு 3 இருக்கான். கோடி சொன்னார் சார். அந்த சின்ன ப்ராஜெக்ட்லாம் வேணாம்னு சொல்லு, அந்த லேண்டே வேணாம்னு சொல்லு, அது அவமானமாக இருக்குது. அதனால ஏதோ ஒரு கஷ்டத்தில் காணும் என்ன. சரி விடு, வேற யார் கால் பண்ண. இன்னொரு கால் சென்ட்ரல் மினிஸ்டர் எலெக்ஷன் நீங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டு ஓ அந்த ஆள் என்னையா நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. அவர் நின்னா நிற்கட்டும் நான் போன வாரமே சொல்லிட்டேனே அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளாலன்ட்டு. எவ்வளோ அமௌண்ட் கேட்டுனுக்கா? அது கோடிக்கணக்கில் கேட்குறாரு சார். ஒரு 500 கோடினா கூட கொடுத்துடலாம். 1300 கோடி கேட்குறான். இருந்தாலும் நம்பி எப்படி கொடுத்து. சார் எல்லாம் மீடியா சார், நீங்க பர்சனலாக அப்புறம் பேசுங்க சார். தம்பி போப்பா. சார் எவ்வளோ நேரம் சார் அவன் சார் இவ்வளோ நேரம்லாம் உட்காந்து இல்லை சார். சரி சரிப்பா முடிச்சான் ப்ரோ, போப்பா. சார் தப்பா நினைக்கிறீங்க சார், மீடியா எல்லாம் நிறைய பேர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரோலிங்கில் தான் இருக்குமா? அந்த டைம் கட் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அப்படி இது மாதிரி முக்கியமான மேட்டர்லாம் கட் பண்ணி அதையே போட்டுன்னு போனாங்களாம். உங்களுக்கு பிரச்சனை யார், அதுக்காக தான் சொன்னேன். சரிங்க சார், இப்போ நம்ம பேட்டிக்கு வருவோம். ரொம்ப அழகாக நீங்கள் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கீங்க இந்த துறையில். வந்து நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு பிச்சைக்காரனா வந்து இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்கன்னு நினச்சி பார்த்தீங்களா? ஏன் இந்த துறைக்கு வந்தீங்க? ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் இந்த துறைக்கு வரணும் அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் பள்ளி படிப்பு. பள்ளி படிப்பால பிச்சை இல்லை, பள்ளி படிப்புக்கு போனேன். அப்போ டீச்சர் சொன்னாங்க, நீ பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை. ஓ அது வந்து பார்க்க வந்த எல்லாம் சொன்னாங்க, படித்தவன் ஏதோ பண்ண முடியலன்னா பரவாயில்ல, படிக்காத நம்மளை போய் பிச்சை எடுக்க கூட லாய்க்குன்னா அப்படி என்னதான் இருக்குது அதில் அப்படின்றதுக்காக வந்தேன். ஆனால் பார்க்க போனால் இன்றைக்கி வந்து அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஆசிரியரை வந்து உண்மையிலே மறந்துடக்கூடாது. அவங்க அன்றைக்கி துரத்தி விட்டதுனால சரி பிச்சை எடுத்து தான் பார்ப்போமேன்னு பார்த்து இன்றைக்கி இவ்வளோ ரூபா, இவ்வளோ சொல்லப்போனால் ரகுவரன் சார் ஒரு படத்தில் பண்ணியிருப்பார், எத்தனை மாலை மரியாதை சாயந்தரம் ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் வந்து என்ன பார்க்குறா பார்த்தியா, எவ்வளோ நிதி கேட்குறேன் கேட்டியா, நிதி இருக்கட்டும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அப்படின்னு பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி இப்போ மாலை மரியாதை பேட்டி அது கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு. பெரிய விஷயம் சார் உண்மையிலே. இந்த பிச்சை எடுத்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. சரிங்க சார், உங்களுக்கு கல்யாணம் வந்து எங்கே நடந்தது, எந்த சத்தத்தில் நடந்தது? நியூயார்க்கில் தான் கல்யாணம் வச்சுருந்தேன். நியூயார்க்கில் கல்யாணமா? ஏன்னா இங்கே உடனே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ டிவியில் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கே வந்து ரைடு வந்துருவாங்க நாங்கள் இல்லையா, அதனால் நியூயார்க்கில் மேரேஜ் வச்சுட்டு ரிசப்ஷன் இங்கே வச்சுருக்கோம். ஓகே சார், உங்களோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களோட எதிர்கால திட்டம் என்ன பண்ணுறதா பிளான் வச்சுருக்கீங்க? அதாவது இப்போ நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கே நிறைய திட்டங்களை அறிவிச்சு தான் வந்தேன். அது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் கொடுத்துருந்தேன். ஆமாம், இப்போ பதவிக்கு வர்றதுனா நிறைய பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இதை பண்ண போகிறாரு. நீங்கள் என்ன? நான் வந்து வீட்டுக்கு ஒரு டின்னு இந்த வாட்டர் வைப்பாங்க இல்லையா, ஓ டேங்கா, அது வந்து வீட்டுக்கு ஒன்று கொடுத்தோம்னா நிறைய வீட்டு ஓட்டு கிடைக்கும். அது வந்து ஃபேமிலியாக இருக்கணும், தனிப்பட்ட நபருக்கெல்லாம் தர முடியாது. ஓ இந்த வந்து ஆண்களுக்கு என்ன கொடுத்தான்னா தண்ணி சரக்கு 1 வருஷத்துக்கு ஃப்ரீ. ஓ அப்போ குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணிக்கு டேங்க் கொடுத்துறீங்க, குடிக்கிறவங்களை கவர்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அவர் டேங்கர் வைப்பீங்க. ஆமாம், அவன் போதையில் வந்தால் பொண்டாட்டி மூஞ்சி பிடிக்காது, அதனால லேடிஸ்க்கு வந்து அழகு சாதன பொருட்கள். ஓ இன்னும் அந்த பெண்களை கவர்றதுக்கு மேக்கப் ஐட்டம் அது கொடுக்குது. ஒண்ணு. சூப்பர் சார், சூப்பர் சார். அது அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ், லவர் கூட யாருக்கிட்டனாலும் பேசிக்கலாம். ஓ அப்படியா? ஓ லவ்வர்ஸுக்கு வந்து அந்த மாதிரி டாப் அப் டாக் டைம் 1 இயருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. 1 இயருக்கு பண்ணுறோம். இந்த புதுசாக ஓட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் டச் மொபைல். அதாவது முறையாக இப்போ வந்து எலெக்ஷனுக்கு அவங்க ஓட்டு போடலான்னு உரிமை தான் இப்படி கொடுத்தனா எவனா ஜெயிக்கலாம். ஆனால் இவ்வளவும் கொடுக்க மற்றவங்களால முடியாது. ஆமாம், நீங்கள் கொடுத்துடலாம், நம்மளால கொடுக்க முடியும். சரி சார், உங்கள் சங்கத்தில் வந்து எத்தனை வயசில் வந்து எலெக்ஷன் ஓட்டு போடலாம் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து சங்கத்தில் முதல்ல மெம்பர் ஆகிட்டு செயற்குழு பொதுக்குழு அதில் இருக்கிறவங்க தான் ஓட்டு போடணும். அதுக்கு வந்து ஒரு 83.48 அது நீங்கள் சொல்லக்கூடாது வெளியே, அது விட்டுருங்க, அது சொல்ல முடியாது. இல்லை உங்களுக்கு உங்கள் ஓட்டு போடுற வயசு உங்களுக்கு பிச்சைக்கார சங்கத்துக்கு எவ்வளோ என்ன? எந்த வயசுனாலும் ஓட்டு போடலாம், நீ பிச்சை எடுக்க தகுதி வேணும். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. காலப்போக்கில் நான் இங்கே பேசின இந்த கொஞ்ச நேரத்தில் உண்மையிலே நம்ம ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுக்க கூடாது, ஏன் நம்ம இந்த துறையில் போய் மிகப்பெரிய பெரும்புள்ளியாக ஆகக்கூடாது, ஒரு பணக்கார வரிசையில் நம்மளும் ஏன் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உள்ளே விதைச்சிருக்கீங்க. இந்த விதையாக விதைச்சது கண்டிப்பாக ஒரு நாள் முளைச்சி செடியாகி மரமாகி விதை போட்டு அது பெரிய அளவில் வளரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையா, எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ சார்.